இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ரூம்பாய் படத்தினுடைய பாடல் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றவிருக்கும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர்கள் தம்பி கதிரேசன், தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, துணைத் தலைவர் கமலக்கண்ணன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, தயாரிப்பாளர் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு படத்தினுடைய பாடல் வெளியிட்ட வரும்போதே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சொல்லனா ஒரு அதாவது அல்லவையும் நல்லையும் கலந்து என் மனசில் ஊடாடிக்கினே இருக்கணும். இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த படம் கொடுக்கணும். அவர் வந்து என்னிடம் வந்து அழைப்பு கேட்கும்போதே நான் சொன்னேன், இதுவரையிலும் எவ்வளோ செலவு பண்ணிடுறேன், கோடிகளை நிறைய சொன்னார். நான் சொன்னேன், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, ஆனால் படத்தில் அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் பாடல் காட்சியும் சண்டை காட்சிகளும் எதிர்பார்ப்பும் நிறைந்த ஒரு தொகுப்பான ஒரு பண்பலைகள் இந்த முன்னோட்டத்திலும் பாடல்களிலும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த படத்தினுடைய வெளியீட்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் நாங்களும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு நல்குவோம் என்று அறுதியிட்டு உறுதி கூறுகிறேன். தயாரிப்பாளருடைய சந்திரமூர்த்தி அவருடைய திருமகன் நிகில் வந்து மிக சிறப்பாக துடிப்பான இளைஞனாக இருக்கிறான். நாளைய நம்பிக்கை நாயகனாக இந்த திரையுலகிற்கு வலம் வருவான் என்பதை அவருடைய படத்தில் அவர் பங்கு கொண்ட காட்சிகளிலே அவர் மிளிர்கிறார், பொழிகிறார் என்று தான் சொல்லணும். இயக்குனர் ஜெகன் ராயன் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. எதிர்கால நம்பிக்கைக்குரிய இயக்குனர் வளம் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. செவியிலே செந்தேன் மழை, புவியிலே வேலன் சகாதேவனின் சங்கீத அலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாடலெல்லாம் சிறப்பாக உருவாக்கியிருக்கிறார். அதற்கு கட்டிங் கூறுவதற்கு தம்பி சத்யா அவர்கள் வருகை தந்தது அது ஒரு சால பொருத்தம் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கிங்கெனாதபடி எங்கும் இப்படம் மாபெரும் வெற்றியினை ஈட்டி தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரூபாய் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ண விஜய் சேதுபதி சார் சொன்னார், ஒருத்தர் செய்யக்கூடிய உதவியை வந்து நம்ம அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி சந்தோஷப்படுத்திக்கினா தான் அது அடுத்து இன்னொரு 10 பேருக்கு செய்வாங்க. அந்த நாகரிகமான மரியாதை நிமித்தமாக இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்ட மக்கள் செல்வம் விஜய் சேது சார் அவர்களுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி ஒரு இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த படம் வந்து ஒரு பல கோடி பேரையும் அதையும் தாண்டி ரசிகர்களையும் போய் சென்றடைவதற்கு வந்து தேவைப்படுது. ஏன் சொல்றேன்னா, நீங்க தாய் கிழவிங்கிற படத்தை வந்து வேற எந்த ஒரு தயாரிப்பாளர் எடுத்திருந்தா கூட இவ்வளவு பெரிய போய் ரீச் ஆயிருக்காது. ஸோ சிவகார்த்தியனுக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து நடிகராக இருந்துக்கிட்டு அந்த படத்தில் ஒரு பார்ட்னர் இருந்து அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஃபுல்லாக பண்ணார். அதனால தான் அந்த தாய் கிழவிங்கிற படம் ரீச் ஆச்சு. ஸோ இந்த ரூபாய்ங்கிற ஒரு டைட்டில் வந்து நீங்கள் வந்து வெளியே தெரிய வைக்க ஒரு உதவியை மக்கள் செல்வம் விஜய் சேதுபதிக்கு மீண்டும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரூபாய் இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ்வலாக ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண போனோம்னா எல்லாருமே கூப்பிடக்கூடிய ஒரு டைட்டில். அந்த ஹோட்டலுக்குள்ளே நடக்கக்கூடிய பல கதைகளில் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு ஆஸ்பெக்டான ஆட்கள் வந்து தங்குவாங்க. அதை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த படத்தில் வந்து ரூபாயாக இருக்க நினைக்கிறேன் வந்துட்டு உங்களுக்கு. அதில் ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அதோட தயாரிப்பாளர் பையன் சூரியகலா சந்திரமூர்த்தி பையன் அதில் அறிமுகமாக இருக்கார். ஸோ அதனால் வந்து அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காரு, அவர் தொடர்ந்து வெற்றியை கொடுக்கணும். ஒரு படத்தை எடுக்கும் போது ஒரு தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேருக்கு மேலே வேலை கொடுக்குறோம். ஆனால் அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்ச வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் ஆரம்பிச்சு, விடைகள் ஆரம்பிச்சு, அதில் ஆரம்பிச்சு போஸ்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு 500 பேர் வேலை பார்க்குறோம். ஆனால் அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணார், ஏதோ ஒரு கதையை ஒருத்தர் வந்து சொல்கிறார், அந்த கதையை நம்பி வந்து அவர் படம் எடுத்துறார்.
இதுதான் ஒரு தயாரிப்பாளர் செய்யக்கூடிய ஒரு வேலை. ஸோ அந்த படம் லாஸ் ஆகி போச்சு அப்படின்னா அதை யார் நடிகர்கள் காப்பாற்றணும்? தயாரிப்பாளர் மேலே தப்பு இருக்கா? ஸோ 75% தயாரிப்பாளர்கள் வந்து நீங்கள் வந்து இழந்து நிற்கிறாங்க. அந்த கதையை அவங்க சூஸ் பண்ணுறாங்களா? கிடையாது. ஆனால் இதே ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தயாரிப்பாளரையும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் காப்பாற்றுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் காப்பாற்றுற யாருமே இல்லை. ஒரே ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தவிர வேற யாரும் தயாரிப்பாளர் காப்பாற்றவே இல்லை. ஒரு பெரிய படம் சார், தெலுங்கு லாஸ் சார், இமிடியேட்டாக கூப்பிட்டு அந்த டைரக்டர் பேரையும் படத்து பேரையும் மேடையில் சொல்லலை. இமிடியேட்டாக லாஸ், 200 கோடி ரூபாய் லாஸ். உடனே கூப்பிட்டு அந்த ஹீரோ சொல்கிறாரு, சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இமிடியேட்டாக உங்களுக்கு பண்ணி தரேங்கிறாரு. ஸோ அவர் வீட்டில் எப்படின்னா ஒரு ஃபயர் எரிஞ்ச மாதிரி தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அவ்வளோ பேர் ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு படம் லாஸ் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேர் படம் கொடுத்தா எல்லாம் போய் வீட்டில் அடைப்பாங்க. அவர் சூசைட் பண்ணுற ஸ்டேஜுக்கு கூட போகலாம், மனநிலை மாறலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஹீரோ எப்படி காப்பாற்றுறாரு பாருங்க. சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். அப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்க தண்ணியில் ஃபயரில் வந்து தண்ணியை ஊற்றி அடைக்கிற மாதிரி, அந்த மாதிரி தமிழ் திரையுலகத்தில் வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ தெலுங்கு திரையுலகம் வந்து எல்லா ஹீரோஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. சார் தயாரிப்பில் இடமே இல்லை சார் உங்களுக்கு. நான் இப்போ மேடையில் சொல்கிறேன் சார், நானே இனிமேல் பெரிய படம் எடுக்க தயங்குறேன், வேணாங்கிறேன். நான் சின்ன படம் 5 கோடி 7 கோடி எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு கதையை சூஸ் பண்ணால் ப்ரொடியூசர், எக்ஸிக்யூட் பண்ணாலும் யார் பண்ணுறா? ஒரு படத்தை 70% சம்பளம் எங்கேயும் போகுது சொல்லுங்க நீங்கள்? 30% ப்ரொடக்ஷன் காஸ்ட் போகுது. அப்போ ஒன்று ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் சார், ஒருத்தர் கை கொடுத்து தூக்கணும். அப்போ தான் அடுத்த ட்ராவல் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ எல்லாரையும் திரையோட வளர்த்து விட தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு அந்த இடமே இல்லாமல் இருக்குது. அதனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பார்த்து மற்ற கதையெல்லாம் தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கே ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம். இப்போ நல்ல நிர்வாகம் வந்திருக்கு. முழுக்க முழுக்க சொல்கிறேன், தயாரிப்பாளர் பக்கத்துடையாக என்னைக்கு இருப்போம், எந்த நேரம் தயாரிப்பாளர் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை நான் வச்சுக்கிறேன். படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸு, ஏட்ஸு, வினையல்ஸு, இந்த மாதிரி நிறைய ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் கம்பெனிலாம் இருக்குது. இந்த மேடையின் வகையெல்லாம் சொல்கிறேன், அதை நிறைய பேர் மிஸ்கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஒரு சின்ன ஸ்கீம் வச்சு யார் யார் அந்த ப்ரொமோஷன் சைடு ஒர்க் பண்ணுறீங்களோ, சினிமா சார்ந்து, அது ஓடிகார்ஸ் இருக்கட்டும், வேறு எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உங்கள் கம்பெனி, உங்களோட மெயில் ஐடி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அப்படி பண்ண அப்படின்னா அவங்க மீது வந்து சப்போஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் ரொம்ப தப்பு நடக்குது. அதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க, 5 கோடிக்கு செலவு பண்ணுறேன்னு சொல்லி 50 லட்சம் பண்ணி விட்றாங்க. அது சரியாக பண்ணுறதில்லை உங்களுக்கு. அதனால் புகார் வர்றதுனால இந்த சினிமா சார்ந்து விளம்பரங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உங்கள் அட்ரஸ் பதிவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சக தயாரிப்பாளர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த ரூம்பாய்ங்கிற படத்தை வந்து நம்ம ரிஷிராஜ் கூப்பிட்டு தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். அவருக்காகத்தான் வந்தோம். நிச்சயமாக அந்த ப்ரொடியூசர் சூர்யா கலா சந்திரமூர்த்தி மிக பெரிய நம்பிக்கையோடு அவர் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நிச்சயமாக எல்லாமே இறைவன் அவருக்கு சப்போர்ட் பண்ணி மேலும் மேலும் நிறைய படத்தை எடுத்து அப்பையனுக்கும் நிறைய படம் கிடைக்கணும்ட்டு எல்லாமே இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் நன்றி. வந்திருக்கிற ஊடக நண்பர்கள், அப்புறம் நம்ம வாழ்த்த வந்த திரை ஜம்பவான்கள், நம்மளுடைய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், அத்தனை பேருக்கும் நன்றி. படம் வெற்றி அடையணும், எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. ஹாய், வணக்கம். ஐயோ சாரி, நான் ஃபெமின். இது வந்து என்னோட 12th மூவி. But this movie is really special to me and I'm really happy to be here. A big thanks to director sir and everyone, and also my mom for supporting me in everything. In the 12th movie ella best I வந்தது என்னோட மாம் மட்டும்தான். And yeah, thank you. இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர் அனைவருக்கும், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், மற்றும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஜாம்பவான்கள் அனைவருக்கும், மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் எங்கள் டைரக்டர் சார் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் சார் அவர்களுக்கும், மற்றும் ஹீரோ நிக்கில், ஹீரோயின் மற்றும் எடிட்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும், கேமராமேன் அவர்களுக்கும், எல்லா நடிகர் அவர்களுக்கும் நான் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து எனக்கு வந்து முக்கியமான நாளுன்னு தான் நான் சொல்லுவேன்.
ரொம்ப ஸ்பெஷலான நாள், கனவு நிறைவேற நாளுன்னு தான் நான் சொல்லுவேன். நடிப்புக்காக வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது, நண்பர்கள்லாம் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் கூடுவாங்க. "இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது வாங்க" அப்படின்னு கூடுவாங்க. நாங்களும் வருவோம். எங்கே உட்காந்து பார்த்துட்ருப்போம்னா, அந்த பேக் ஸ்டேஜில் தான் உட்காந்து பார்த்துட்ருப்போம். அப்போ வந்து நினச்சி பார்த்துட்ருப்பேன், நம்ம என்னைக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் பேசுவோம், மேடை ஏறி பேசுவோம், மீடியா முன்னாடி பேசுவோம், இவங்க முன்னாடி எப்படி பேசுவோன்ட்டு யோசிச்சுட்டே கனவு காண்டுட்ருப்பேன். அந்த நாள் இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. அதுவும் இந்த ரூம் பாய் படம் மூலிமா நிறைவேறிக்குன்னு சொல்லுங்க. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே நடிப்புக்காக வாய்ப்பு தேடிட்டு இருக்க எல்லா கலைஞருக்கும் இது சீக்கிரமாக நடக்கணும். இவங்களுக்கும் நிறைவேறுக்கு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். இந்த படம் வந்து இந்த படத்தில் நான் முக்கியமான வில்லனாக நடிச்சிருக்கேன். சாரி, என் பேரை சொல்ல மறந்துட்டேன். என் பேர் அருண்ராஜா. இந்த படம் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும், நடிகர்களாகவும் சரி, இந்த படமும் சரி, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு மீடியா நண்பர்கள் நீங்களும், பத்திரிகையாளர் நண்பர்கள் நீங்களும் தான் எங்களை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும்னு நான் வணங்கி நான் உங்களை கேட்டுக்கிறேன். அதே சமயத்தில் இந்த வாய்ப்பளித்த எங்கள் டீம் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து படம் ஃபுல்லாக காமெடி என்ன கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வந்து என்னை பார்த்து அந்த படம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, படம் பண்ணுவோம், எனக்கு அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம நிறையா இடத்துக்கு போவோம், அதில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் நமக்கு கொடுப்பாங்க, பாதி பேர் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் வந்து இந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னு அப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஷூட்டு நல்லா போச்சு, எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஏலகிரியில் ஃபுல்லாக ஷூட்டு போச்சு. நிறைய பேர் வந்து என்னை இப்போ கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் வந்து படம் நடிக்கிறீங்களா, நடிக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில சமயத்தில் கேட்பாங்க. நான் அவங்களுக்காக சொல்கிறேன், 2 வருஷம் இந்த சோஷியல் மீடியா விட்டு இந்த 2 வருஷத்தில் நான் 22 படம் முடிச்சிருக்கேன். நான் எதையுமே எந்த ஆக்டர் கூடவும் ஃபோட்டோ போடலை. கிட்டத்தட்ட நான் சினிமாவில் மெயினான நிறைய ஹீரோ கூட படம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாம் சஸ்பென்ஸாக இருக்குது. சம்மரில் எனக்கு 7 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, படத்தில் நம்ம வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறோம், காமெடி பண்ணுறோம் அப்படின்னு அதை பாஸ் பண்ணி நான் போகலை. யூடியூப்பில் நான் சோஷியல் மீடியாவில் வரும் பொழுதும் சரி, நான் வந்து ஒரு எய்ம் பண்ணேன், இந்த இடத்த பிடிக்கிறோம், இந்த இதை பண்ணுறோம், இந்த கண்டென்ட்டை இப்போதைக்கு பண்ணுறோம், இந்த கண்டென்ட்டை இப்படி மாற்றுறோம், பேர் மாறுமா, மாற்றுவேன், இதை இப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் நான் ஒரு காமெடியனாக ஒரு இடத்த கண்டிப்பாக அந்த பொசிஷனை நான் பிடிப்பேன். கைத்தட்டலாமே. ஏன்னா நான் சோஷியல் மீடியாவில் வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க டார்க் காமெடியாக. ஏன்னா எல்லார் வகையான காமெடியும் இருக்கும். இப்போ வடிவேல் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், கவுண்டமணி சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், நாகேஷ் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், சந்தானம் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் வரும்பொழுது எனக்கான ஒரு காமெடி ஒரு ட்ராக்கை தான் நான் கொண்டு வருவேன். அதுதான் வெற்றி. அப்போ தான் நான் ஜெயிக்க முடியும். ஸோ அதையும் நான் கொண்டு வருவேன். ஏன்னா சோஷியல் மீடியாவிலே என்னுடைய டார்க் காமெடி பார்த்துருப்பீங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா செத்து விட்டார் மேடம், இறந்துட்டாரா, ஆமாம், அம்மா அண்ணா சாவலை மேடம், இது டார்க் காமெடி. ஸோ இந்த மாதிரியான காமெடிகள் தமிழ் சினிமாவில் வேணும்னா இது ஒரு வித்தியாசமான காமெடி. அவங்கவுங்களுக்கு இந்த ஆக்டரை வச்சா, இந்த காமெடி ஆக்டரை வச்சா இந்த மாதிரி காமெடி வரும், இந்த ஆக்டரை வச்சா இப்படி வரும், காத்து கருப்பு கலையை வச்சா இன்னசென்ட்டான, அங்கே ஒரு டெத்து நடந்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த இடத்த இன்னசென்ட்டாக நான் காமெடி பண்ணுவேன், டார்க்காக. ஸோ அதனால் எனக்கான ஒரு எப்படி கொண்டு போகணுங்கிறதுல நான் அதிகமாக திங்க் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகும். நம்ம ரூம் பாய் படத்தில் பார்த்திங்கன்னா சாங்கு வந்து நான் ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்தது, ஃபேவரட்டாக இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ப்ரொடியூசர் சாருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன், டைரக்டர் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், கேமராமேன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.